அரையிறுதியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது தென்னாப்பிரிக்கா. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, எத்தனை ரன்கள் மற்றும் விக்கெட் இழப்பிற்கு ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி? வணக்கம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதி ஆட்டம் டிரினிடாடில் உள்ள பிரைன்லாரா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த அரையிறுதி போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் ஆப்கானிஸ்தான் அணி தான் டாஸ் வென்றது. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணியின் கேப்டன் ரஷீத் கான் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்தது. ஆனால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு அது சாதகமாக அமையவில்லை என்று கூறலாம். ஏனென்றால் அடுத்தடுத்து முதலில் பேட்டிங் செய்தபோது ஆப்கானிஸ்தான் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர்கள் மிகவும் அபாரமாக பந்து வீசி ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு கடுமையான நெருக்கடி அளித்தனர். இதனால் விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் இருந்த சூழ்நிலையில் முதல் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா வெறும் 56 ரன்களுக்கே ஆப்கானிஸ்தான் ஆல் அவுட் ஆனது. தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சையும் சுழற்பந்து வீச்சாளர் சம்சையும் தாக்குப்பிடிக்க முடியாமல் 56 ரன்கள் என்ற மிக குறைவான ஒரு ஸ்கோருக்கே ஆப்கானிஸ்தான் ஆல் அவுட் ஆனது. தென்னாப்பிரிக்க தரப்பு யாசன் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளையும் சம்சி 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இதன் பிறகு 57 ரன்கள் என்ற ஒரு எளிமையான இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தொடங்கியது. மிகவும் ஒரு குறைவான இலக்கு என்றாலும் அந்த அணியின் தொடக்க வீரர் டிகாக் விக்கெட்டை மட்டும் ஃபரூக்கை வீழ்த்தினார். அதன் பிறகு ஜோடி சேர்ந்த மற்றொரு தொடக்க வீரரும் கேப்டனுமான மாக்ரம் ஹெண்ட்ரிக்ஸ் ஜோடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது. இருவரும் நேர்த்தியாக விளையாடி 8.5 ஓவரில் தென்னாப்பிரிக்கா 1 விக்கெட் இழப்புக்கு 60 ரன்கள் எடுத்து ஆப்கானிஸ்தானை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் தென்னாப்பிரிக்க அணி T20 உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளது. வருகிற 28ஆம் தேதி அன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் 29ஆம் தேதி என்று நடைபெறும் இறுதிப் போட்டிகள் இந்தியா அல்லது இங்கிலாந்துடன் தென்னாப்பிரிக்கா மோத உள்ளது. அதே சமயம் பார்த்தோம் என்றால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. இந்த தொடர் முழுவதும் ஆப்கானிஸ்தான் அணி மிகச் சிறப்பாக விளையாடி அரையிறுதி வரை முன்னேறினார்கள். அதனால் ஆப்கானிஸ்தான் மீது அதிக எதிர்பார்ப்பும் என்ற சூழல் அரையிறுதியில் ஒரு பிலோ பேர் பெர்ஃபார்மன்ஸாகவே ஆப்கானிஸ்தான் செய்ததால் தற்போது தோல்வி அடைந்து வெளியேறி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.